هيا شوف الله لا يوفقهم الله لا يوفقهم 5 மாதமாக தொடராக தாக்குதல் நடத்தின டொனால்ட் ட்ரம்ப் இப்போ திடீர்னு ஒரு அறிவித்தல் கொடுக்காரு. இப்போ ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையில நல்ல பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னு. ஆனா நேரடியாக எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை அப்படி என்று ஈரான் மறுப்பு தெரிவிக்குது. இதே நேரம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கடல் வழி பாதையை எப்படி நிர்வகிக்கணும் அப்படி என்று சொல்லி ஓமான் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருது. இப்படி இருக்கிற டைம்ல சவுதியில பயங்கரமான தாக்குதல் நடக்குது. இந்த விடயங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முதல் உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்துல நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த சேனல் தான் பெஸ்டா இருக்கும். சோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏனைய சோசியல் மீடியாவில் என்னுடைய இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஹசன் அஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி வைங்க. இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல டொனால்ட் ட்ரம்ப் என்ன அறிவித்தல் கொடுக்காருண்டா, ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு நல்ல பேச்சுவார்த்தை ஒன்று நிலவுது. இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. இந்த பேச்சுவார்த்தையில எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஈரான் கட்டுப்படல அப்படின்னு சொன்னா நாங்க மீண்டும் ராணுவ நடவடிக்கை எடுப்போம் அப்படி என்று பயங்கரமான ஒரு எச்சரிக்கை வடிவத்துல டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாருண்டா, ஈரானே எங்களை தொடர்பு கொண்டு எங்களை தாக்க வேண்டாம், எங்களுக்கு தாக்குதல் நடத்தாதீங்க, எங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படி என்று ஈரான் இவர்கிட்ட கெஞ்சின மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தல் கொடுத்திருக்கார். இப்போ ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சு என்ன சொல்லுதுண்டா, எந்த ஒரு நேரடியான பேச்சுவார்த்தையும் எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கல. இந்த மீடியேட்டர்ஸா செயற்படக்கூடிய நாடுகளினூடாகத்தான் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதே தவிர நாங்க எந்த நேரடியான தொடர்பும் அமெரிக்காவோட மேற்கொள்ளவில்லை அப்படி என்று சொல்லியிருக்காங்க. எங்களை அதாவது ஈரானை 3 நாட்களில் வீழ்த்தி விடலாம் அப்படி என்றுதான் அமெரிக்கா இந்த போரை ஆரம்பிச்சது. ஆனா 5 மாசம் ஆகியும் அவங்களால இந்த போர்ல ஜெயிக்க முடியல. இப்போ இந்த போர்ல இருந்து எப்படி வெளியாகிறது அப்படி என்று அமெரிக்கா திண்டாடி கொண்டிருக்கின்ற ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாம எங்களோட மீண்டும் போரை ஆரம்பிச்சா நாங்க மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படி என்று கூட ஈரான் எச்சரிக்கை செய்திருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல இப்போ ஓமான் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க. என்னன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கடல் வழி பாதையை எப்படி நிர்வகிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க. அது என்னன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ ஈரான் மட்டுமில்ல, ஈரான், ஓமான் அதோட அனைத்து வளைகுடா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை நிர்வகிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல பயணிக்கிற கப்பல்களுக்கு பாதுகாப்பு தேவை, அதற்காக வேண்டி நாங்க ஒரு கூட்டணியை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியிருக்காங்க. திட்டத்துல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, கட்டாயமான நிதி வசூலிக்க கூடாது, அவரவர் விருப்பத்தின் பேரில் ஒரு சர்வீஸ் சார்ஜ் உண்டு அந்த பாதையினூடாக செல்பவர்களிடம் அறவிட முடியும் அப்படி என்ற ஒரு ஒப்பந்தத்தை ஓமான் முன் வச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு ஈரான் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை நிர்வகிக்கும் உரிமை ஓமான் மற்றும் ஈரானிடம் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர வளைகுடா நாடுகளுக்கு அல்ல. வளைகுடா நாடுகள் அவர்களுடைய கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாமே தவிர நிர்வகிக்கும் முடிவெடுக்கும் உரிமை எல்லாம் அவர்களுக்கு இல்லை அப்படி என்று ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. அத்தோட இந்த பாதையில பயணம் செய்யக்கூடிய கப்பல்களிடம் நிதி அறவிடுவதா இல்லையா என்கிற விடயத்தை நாங்க தான் முடிவெடுப்போம், வேற யாரும் அந்த முடிவெடுக்க முடியாது அப்படி என்று ஈரான் உறுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த நிலைப்பாடுகள் இப்படி போய்கொண்டிருக்கிற டைம்ல இப்போ நெத்தன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறதுக்கு வாஷிங்டன் போயிருக்கார். அங்க பேசப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்னன்னு சொன்னா, இந்த ஈரான் போர், ஈரானுடன் ஏற்படுத்தப்படவிருக்கின்ற ஒப்பந்தம், மற்றது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸினுடைய நிர்வகிப்பு சம்பந்தமான விடயங்கள். அதோட மிக முக்கியமான விடயம், இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அதாவது அமெரிக்கா துருக்கிக்கு ஆயுதம் வித்து கொண்டிருக்காங்க. அதாவது துருக்கிக்கு ஒபிஷியலா ஆயுதம் சப்ளை பண்றாங்க அமெரிக்கா. இந்த விடயம் நெத்தன்யாஹுவுக்கு பிடிக்கல, இஸ்ரேலுக்கு பிடிக்கல. ஏனென்று சொன்னா, இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையில் ஒரு சின்ன முருகல் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கிற டைம்ல இப்ப துருக்கிக்கு அமெரிக்கா ஆயுதம் விற்கிறது நெத்தன்யாஹுவுக்கு மிக கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும். அது தொடர்பாகவும் தான் பேசுவதற்கு நெத்தன்யாஹு அங்க போயிருக்கார். இந்த விடயங்கள்லாம் இப்படி இருக்கிற டைம்ல சவுதி அரேபியாவுல, அதாவது சவுதி அரேபியாவினுடைய தலைநகரான ரியாத்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது. அது மட்டும் இல்லாம சவுதியினுடைய கிழக்கு மாகாண பகுதிகளில அங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைச்சு பயங்கரமான ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை யார் நடாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஈரானினுடைய ஆதரவு பெற்ற ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் தான் இந்த தாக்குதலை சவுதியில நடாத்தி கொண்டிருக்காங்க அப்படி என்று சவுதி அரசு சொல்லி இருக்குது. அதே நேரம் இவங்களுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படி என்றும் சொல்லி இருக்காங்க.
சோ இதையெல்லாம் வச்சு பார்த்தா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு எங்களுடைய உடன்படிக்கைக்கு சரியா வரலன்னு சொன்னா மீண்டும் நாங்க ராணுவ நடவடிக்கை எடுப்போம் அப்படி என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அதே நேரம் ஈரானினுடைய கோரிக்கைகளை பார்த்தால் அமெரிக்காவினுடைய கொள்கைகளுக்கு இதுல எந்த முன்னுரிமையும் வழங்கப்படல அப்படிங்கிறது தெளிவாக விளங்குது. இப்படி முரண்பாடுகள் இருக்கிற டைம்ல இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுமா, ஒரு சமாதான ஒப்பந்தம் நிலவுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. சோ அடுத்து வர போற ஒரு 4-5 நாட்கள் தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விடயங்களை நாம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த விடயங்களை நாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.